பெண்கள் தினம் 8/3/2025 இன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மகளிர்களாலும் சர்வதேச மகளிர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மகளிரும் தாயாக, தங்கையாக, மங்கையாக, மகளாக, அக்காவாக, பக்காவாக அனைத்து ஆண்களாலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், துதிக்கப்பட வேண்டியவர்கள், மனைவி கணவனால் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் சாதனை செய்து வாழ்வில் தாண்டியவர்கள், ஆண்களை வாழ்நாள் முழுவதும் முன்னேற தூண்டியவர்கள், பெண்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் முக்கியமாக வேண்டியவர்கள். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமும் தலைமுறையும் கல்வி கற்றதற்கு சமமாகும். கிளாரா ஜெட்கின் 1910 சர்வதேச மகளிர் தினம் என்ற கருத்தை கொண்டு வந்தார். மேலும் 1911 பல நாடுகளில் முதல் நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. 1917 ஆண்டு முதல் ரஷ்ய பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மார்ச் 8 பல நாடுகள் கொண்டாடத் தொடங்கியது. 1975 ஆண்டில் சர்வதேச மகளிர் ஆண்டின் போது ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடத் தொடங்கியது. உலகில் பெண்மை அதிகம் போற்றப்படும் நாடுகள் பட்டியலில் நார்வே, ஸ்வீடன் மற்றும் ஐஸ்லாந்து நாட்டுப்புற பெண்கள் தான் முதல் 3 இடத்தில் உள்ளனர். உலகிலேயே அதிக பாலின விகிதம் லாட்வியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு 100 பெண்களுக்கு 85 பெண்கள் உள்ளனர். மாறாக கத்தாரில் 100 பெண்களுக்கு 311 ஆண்கள் உள்ளனர். தாயின் பாதத்தடியில் தான் சேயின் சொர்க்கம் இருக்கிறது. அதே போலத்தான் மனிதனை வழிநடத்தி நாட்டையும் வீட்டையும் ஒளிபெறச் செய்வது பெண்கள். அவர்களே நமக்கு கண்கள். அப்பேற்பட்ட சர்வதேச மகளிர் தினம் பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். பெண்களை என்றும் நேசிக்கிறேன். மார்ச் 8 வரும் சர்வதேச பெண்கள் தினம். சகலமும் அறிந்த சர்வதேச கண்கள் தினம். பெண்களே குடும்பத்தை தாங்கும் தூண்கள். அவர்கள் அறிவுச் சிறந்த நாண்கள், பறந்து விரிந்த மனம் கொண்ட வான்கள். பெண்கள் செய்வது ஆனதில்லை வீண்கள். பெண்கள் குடும்பத்திற்காக ஓடும் மான்கள். பெண்களை மதிக்க சபதம் ஏற்போம் ஆண்கள். பெண்கள் செய்த தியாகங்களுக்கில்லை எண்கள். பிரச்சனைகளை வெளிக்கொணராமல் நீந்தும் மீன்கள். பெண்கள் பல ஆண்களை ஏற்றிவிட்ட ஏணிகள். அவர்கள் என்றுமே அறிவுச் சிறந்த ஞானிகள். பிள்ளைகளுக்கு கண்ணாக திகழும் கண்மணிகள். குடும்பத்திற்கே வெளிச்சம் தரும் மின்மினிகள். பெண்கள் ஓயாமல் செய்கிறார்கள் பணிகள். பெண்களுக்கு வாழ்நாளில் வரக்கூடாது பிணிகள். மகளிர் தினத்தில் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கனிகள். இந்த தினத்தில் சபதம் ஏற்போம் இருக்கக்கூடாது முதிர் கன்னிகள். பல குடும்பத்தில் தாயாக திகழ்கிறார்கள் அன்னிகள். பெண்கள் நடக்கும் விதமோ தனி பாணிகள். அவர்கள் கை வைத்தால் ஆகிவிடும் போனிகள். பெண்கள் என்றுமே திகழ்கிறார்கள் மென்மைகள். பெண்கள் தரமாக நடந்து கொள்வதே தன்மைகள். பெண்களால் நாட்டிற்கே உண்டு நன்மைகள். பெண்கள் பேசும் வார்த்தைகளோ இனிமைகள். பெண்கள் இல்லையெனில் வாழ்வாகும் தனிமைகள். பெண்கள் கண்ணியத்தை காக்கும் கண் இமைகள். பெண்களால் யாருக்கும் வராது தீமைகள். பல பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் ஊமைகள். அவர்கள் அசராமல் நகரும் ஆமைகள். பெண்கள் மீது ஆண்களுக்கில்லை பொறாமைகள் என்று சர்வதேச மகளிர் தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய்பீம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.